இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 1/2 kg அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம். மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் 1 டீஸ்பூன் அளவு, 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், தேவையான அளவு சால்ட். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு தயிர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட்டா, கொஞ்சமாக கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டுக்கலாம். இதில் இந்த மசாலாலாம் போட்டாச்சு. இதில் ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி, ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுங்க. தேவைன்னா அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் அளவு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சிக்கன் இதுக்குள்ளே போட்டு மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா மசாலா தடவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 hour to 1 hour இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஒரு 45 minutesக்கு மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சூடு பண்ண வச்சாச்சு. இதுவும் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 minutes ஆயிடுச்சு. இது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ டேஸ்டியாக, பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி ஒரு டேஸ்டியான சிக்கன் 65 நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.